மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMS தேர்வு SAT பகுதி கணக்கு பாடம். 7ஆம் வகுப்பிலிருந்தும் 8ஆம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணக்கு 3வது பருவம், அதில் 3வது பாடம் இயற்கணிதம் என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் 25 மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. இந்த இயற்கணிதம் பாடத்தில் என்னென்ன பாடக்கருத்துக்களெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, முற்றுரிமைகள், வடிவ கணிதத்தில் ஓருறுப்பு கோவைகளின் பெருக்கல், முற்றுரிமைகளின் வடிவியல் நிரூபணம், முற்றுரிமைகளை பயன்படுத்தி காரணிப்படுத்துதல், அசமன்பாடுகள். இந்த பாடக்கருத்துக்களிலிருந்து தான் மாதிரி வினாக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. முதல் வினாவிற்கான விடையை பார்த்துடலாம். P-Q² இது முற்றுரிமை எதன் வடிவத்தில் இருக்குன்னா A-B² வடிவத்தில் இருக்குது. A² - 2AB + B². அதன்படி பார்த்தோம்னா P² - 2PQ + Q². சரியான விடை ஆப்ஷன் 3. இரண்டாவது கேள்வி M² - N² இதுவும் முற்றுரிமை தான். நம்ம படிக்கும்போது A² - B² படிச்சிருப்போம். A² - B² அப்படிங்கிறது A + B × A - B. கணக்கில் ஏக்கு பதிலாக M, பிக்கு பதிலாக N அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இதனுடைய விரிவாக்கம் M - N × M + N. சரியானுடைய ஆப்ஷன் 4. கேள்வி எண் 3 பாருங்கள். 2 இயற்கணித கோவைகளின் பெருக்கல் x + y × x + y. ஒரே எண்ணை 2 முறை பெருக்கிறது அப்படிங்கிறது, இப்போ இது எப்படி எழுதலாம்னா x + y² எழுதலாம். இது எந்த வடிவத்தில் இருக்குன்னா A + B² அப்படிங்கிற முற்றுரிமையின் வடிவத்தில் இருக்குது. அதனுடைய விரிவாக்கம் A² + 2AB + B². இப்போ A இருக்கிற இடத்துல எக்ஸ்ன்னு போடுங்க, B இருக்கிற இடத்துல ஒய்ன்னு போடுங்க. இப்போ என்ன வரும்? x² + 2xy + y². எந்த ஆப்ஷனில் இருக்குது? சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி 4 A + B × A + C 2 கோவைகளின் பெருக்கல் பலன். பட் முதல் உறுப்பு பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது. இதுவும் முற்றுரிமை தான். x + A × x + B = x² + A + B × x + AB. இதுதான் அந்த முற்றுரிமை. இதில் எக்ஸுன்ற இடத்துல A இருக்குது, A இருக்கிற இடத்துல B இருக்குது, B இருக்கிற இடத்துல C இருக்குது. இதை விரிவாக்கம் பண்ணிங்க அப்படின்னா A² + B + C × A + BC அப்படின்னு வரும். சரியானுடைய ஆப்ஷன் 2. கேள்வி எண் 5 24AB³ C² என்ற காரணியின் பெருக்கற் பலன். இந்த கோவையின் காரணிகள் எப்படி எழுதலாம்? 24 பாருங்கள், 24 2ஆல் வகுத்தீங்கன்னா 12, 2ஆல் வகுத்தீங்கன்னா 6, மீண்டும் 2ஆல் வகுத்தீங்கன்னா 3. மிகச்சிறிய பகை எண்களால் வகுத்துக்கிட்டே வரணும். இப்போ 2 × 2 × 2 × 3 அப்படின்னு வரும். இப்போ முதல் ஆப்ஷன்லேயும் 3வது ஆப்ஷனில் இருக்குது. A ஒரு முறை தான். B³ B × B × Bன்னு எழுதலாம். C² C × Cன்னு எழுதலாம். இப்போ சரியான விடை ஆப்ஷன் 1. ஒரு எண்ணை அல்லது எழுத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட எண்களாலோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களாலோ பெருக்கற்பலனாக எழுதுவது தான் காரணியின் பெருக்கற்பலன். இப்போ 24 எப்படி பிரிச்சிருக்கோம்? 2 × 2 × 2 × 3. A ஒரு தடவை தான். B³ எப்படி பிரித்து எழுதியிருக்கோம்? B × B × B. C² C × C அப்படின்னு பிரித்து எழுதியிருக்கோம். கேள்வி எண் 6 5 + 10 இன்ட்டு இந்த அடைப்பு குறிக்கு என்ன அர்த்தம்னா பெருக்கல் இருக்கிறதா அர்த்தம். -10 -5. இப்போ +5யும் +10யும் கூட்டினா நமக்கு 15ன்னு கிடைக்கும். ப்ராக்கெட் -10யும் -5யும் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக கூட்டணும். ஒரே குறியாக இருந்தால் கண்டிப்பாக கூட்டி அதே குறியை போட்டுக்கணும். இப்போ -15ன்னு வரும். மைனஸ் வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா 15² அப்படின்னு வரும். 15² 225, முன்னாடி இருக்கிற மைனஸ். ஸோ -225 சரியான உடைய ஆப்ஷன் 3.
கேள்வி எண் 7 ax2y, bx2y2 மற்றும் cx3yz ஆகிய இயற்கணித கோவைகளின் பொது காரணி. நமக்கு 3 இயற்கணித கோவைகள் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற பொதுவான காரணியை நாம் வெளியெடுத்து எழுதணும். ஏபிசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது. மூணுலேயும் அதாவது 3 இயற்கணித கோவைகளிலும் உள்ள பொதுவான காரணி எதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் எடுத்துக்கிட்டோம்னா x2 இங்கே x3 இருக்குது. அப்போ x2 அப்படிங்கிறத காமனாக நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்தது y அப்படிங்கிற மாதிரியே பார்க்கலாம். y2 அப்போ y நாம் காமனாக எடுத்துக்க முடியும். z பார்த்திங்கன்னா முதல் 2 இயற்கணித கோவையில் இல்லை, 3வது கோவையில் இருக்குது. ஸோ z நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ பொது காரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா x2y சரியான உடைய ஆப்ஷன் 1. கேள்வி எண் 8 3x + 4 ஹோல் ஸ்கொயர். இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது. அந்த முற்றொருமையை நம்ம பயன்படுத்தணும். a + b ஹோல் ஸ்கொயர்டு = a² + 2ab + b². a அப்படிங்கிற இடத்துல இங்கே 3xன்னு இருக்குது, b இருக்கிற இடத்துல இங்கே 4ன்னு இருக்குது. ஸோ 3x + 4 ஹோல் ஸ்கொயர் = a². அதாவது 3x ஹோல் ஸ்கொயர். 3x² போட்டிங்கன்னா தப்பாயிடும். 2 × a எவ்வளோ 3x × b எவ்வளோ 4 + b² அப்படிங்கும்போது 4². இப்போது 3x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 3க்கும் ஸ்கொயர் எக்ஸுக்கும் ஸ்கொயர். ஸோ 9x² ப்ளஸ் இந்த எண்கள் எல்லாத்தையும் பெருக்கிங்க. 2 3 6 6 4 24. ஸோ 24x 4² 4 16. இதுதான் அதனுடைய விரிவாக்கம். எங்கே இருக்குது? ஆப்ஷன் 2. கேள்வி எண் 9 3x - 2y ஹோல் ஸ்கொயர்டின் விரிவாக்க மதிப்பு. இது பார்த்திங்கன்னா முற்றொருமை a - b ஹோல் ஸ்கொயர் = a² - 2ab + b² அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது. இப்போ a இருக்கிற இடத்துல இங்கே 3xன்னு இருக்குது, b இருக்கிற இடத்துல இங்கே 2yன்னு இருக்குது. 3x - 2y ஹோல் ஸ்கொயர் = a². அதாவது 3x ஹோல் ஸ்கொயர் -2 × a 3x, b 2y ப்ளஸ் 2y ஹோல் ஸ்கொயர். இப்போ விரிவு பண்ண என்ன வரும்? 9x² - 2 4 4 12x ப்ளஸ் 2க்கும் ஸ்கொயர் ஒய்க்கும் ஸ்கொயர். இப்போ 4y². இந்த கோவை எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் 4. கேள்வி எண் 10 கீழ் குறிப்பிட்டவைகளில் எது x² - y² காரணி அல்ல? x² - y² காரணி எது? அதாவது இது எப்படி எழுதலாம்னா x + y × x - y அப்படின்னு எழுதலாம். பாருங்கள், x - y இது ஒரு காரணி தான். இது x + y இதுவும் காரணி தான். 1 எல்லா இயற்கணித கோவைகளுக்கும் 1 அப்படிங்கிறது ஒரு காரணியாக நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா 1ஆல் பெருக்குனா அதனுடைய வேல்யூ மாறாது. எது காரணி அல்ல அப்படின்னா y² - x² என்பது தான் காரணி அல்ல. மற்ற 3மே இந்த இயற்கணித கோவையின் காரணிகள் தான். கேள்வி எண் 11 கீழ்காண்பவைகளில் எது முற்றுரிமை இல்லை? ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம செக் பண்ணணும். a + b ஹோல் ஸ்கொயர் = a² + 2ab + b². இது முற்றுரிமை தான். a - b ஹோல் ஸ்கொயர் = a² + b² - 2ab இதுவும் முற்றுரிமை தான். a + b × a - b = a² - b² இதுவும் முற்றுரிமை தான். a + b × a + b = 15 இது முற்றுரிமை கிடையாது. இப்போ முற்றுரிமை இல்லை என்பது ஆப்ஷன் 4. கேள்வி எண் 12 4x + 3y மீட்டர் நீளமும் 4x + 2y மீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவு டேஷ் சதுர மீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது செவ்வகத்தின் நீள அகலம் கொடுக்கப்பட்டிருக்கும்போது பரப்பளவுக்கான ஃபார்முலா LB. ரெண்டையும் பெருக்கணும். அதாவது இந்த 2 இயற்கணித கோவைகளையும் பெருக்குனா நமக்கு செவ்வகத்தின் பரப்பளவு கிடைச்சிரும். கோவையை பாருங்கள். 4x + 3y 4x + 2y. இது எந்த முற்றுரிமையின் வடிவத்தில் இருக்குது அப்படின்னா x + a
இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது. இதை விரிவாக்கம் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. முற்றொருமையில் எக்ஸ் ப்ளஸ் ஏ. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு கோவையில் எப்படி இருக்குது? 4xன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4x. ஏ இருக்கிற இடத்துல 3yன்னு இருக்குது. பி இருக்கிற இடத்துல 2yன்னு இருக்குது. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி, அதாவது 4x ப்ளஸ் 3y இன்ட்டு 4x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், அதாவது 4x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி 3y ப்ளஸ் 2y இன்ட்டு எக்ஸ், அதாவது 4x ப்ளஸ் ஏபி. இது ரெண்டையும் பெருக்கணும். 3y இன்ட்டு 2y. இதை சுருக்கலாம். 4x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 4 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 4 ஸ்கொயர் 16 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டையும் கூட்ட முடியும், ஏன்னா ஒத்த உறுப்புகள். கூட்டினா 5y இன்ட்டு 4x. இரண்டையும் பெருக்கிக்கலாம். முதல்ல நம்பர்ஸை பெருக்கிக்கலாம். 2 3 6. அடுத்தது மாறியை பெருக்கிக்கலாம். y இன்ட்டு ஒய் ஸ்கொயர். மீண்டும் இதை சுருக்கலாம். 16 எக்ஸ் ஸ்கொயர் 5 20. ஸோ 20 yxன்னு போட வேண்டாம், ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டராகவே எழுதும்போது xyன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் 6y ஸ்கொயர். இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் 3. கேள்வி எண் 13. a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab மதிப்பு. a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், அதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு எழுதலாம். மைனஸ் 4ab, இது ரெண்டும் ஒத்த உறுப்புகள். ப்ளஸ் 2 மைனஸ் 4 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? -2 தான் கிடைக்கும். ஸோ -2ab. இது வந்து முற்றுரிமை. இது எப்படி எழுதலாம்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 14. 57 ஸ்கொயர் மைனஸ் 32 ஸ்கொயரை மீதியின்றி வகுக்கும் எண். முதல்ல இதனோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அந்த மதிப்பு தெரிஞ்சால் தான் இந்த நம்பரை எந்த எண்ணானது மீதியின்றி வகுக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். 57 ஸ்கொயர் பண்ணிவிட்டு அடுத்து 32 ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுலேருந்து இதை கழிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய வேலை. கண்டிப்பாக முற்றொருமை தான் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிற ஆங்கிளில் நம்ம பார்க்கணும். இது எந்த வடிவத்தில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எடுத்து சால்வ் பண்ணணும். இந்த கணக்கில் ஏ 57, பி 32. இப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும் நாம். 57 ப்ளஸ் 32 இன்ட்டு 57 மைனஸ் 32. இரண்டையும் கூட்டினா 89 பெருக்கல் இது ரெண்டையும் கழித்தோம்னா 25. 89 பெருக்கல் 25 சமம் 2225 அப்படின்னு கிடைக்கும். ஒன்றுகளின் இடமதிப்பு பாருங்கள் 5ன்னு வந்துருச்சு. அப்படின்னாவே இது 5ஆல் மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் 5 இருக்குது. இப்போ 5ஆல் மீதியின்றி வகுப்படும். சரியான விடை ஆப்ஷன் 2. அடுத்தது கேள்வி எண் 15. a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 5 மற்றும் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 17 எனில் a இன்ட்டு பி என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மூணையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான இயற்கணித முற்றொருமையை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிற முற்றொருமையை பயன்படுத்தி தான் இதற்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல நமக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? a ப்ளஸ் பியோட வேல்யூ 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம் a இன்ட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எந்த முற்றொருமை பயன்படுத்தலாம்? a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இது ஒரு முற்றொருமை. இப்போ a ப்ளஸ் பியோட வேல்யூ நமக்கு 5ன்னு தெரியும். இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 5 ஸ்கொயர்
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதனுடைய மதிப்பு 17 ப்ளஸ் 2ab. இப்போ இதிலிருந்து ஏபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். 5 ஸ்கொயர்னால் எவ்வளோ? 25 ப்ளஸ் 17 இந்த பக்கம் அனுப்பிச்சிங்கன்னா மைனஸ் 17ஆக மாறிடும். இந்த பக்கம் 2ab அப்படியே இருக்கட்டும். 25ல் 17 போயிடுச்சுன்னா 8. பெருக்கலாக இருக்கிற 2 இந்த பக்கம் வந்ததுன்னா வகுத்தல் ஆயிரும். இப்போ 8/2 ஈக்குவல் டு இந்த பக்கம் ஏபி மட்டும்தான் இருக்கும். இப்போ 8 2ஆல் வகுத்திங்கன்னா 4. ஸோ ஏபியின் மதிப்பு 4. 4வது ஆப்ஷனில் இருக்குது. கேள்வி எண் 16. இயற்கணித முற்றுரிமையை பயன்படுத்தி மதிப்பு காண்க 998 ஸ்கொயர். இது நாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது? அதுவும் முற்றுரிமையை பயன்படுத்தி அப்படின்னா 998க்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டட் நம்பர் 1000. 1000ல் எந்த நம்பரை கழிச்சா 998 கிடைக்கும்? 2 கழிக்கணும். ஸோ 998 1000 - 2ன்னு எழுத முடியும். த ஹோல் ஸ்கொயர். இது எந்த வடிவத்தில் இருக்குது? a - b ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. ஏவோட வேல்யூ நம்ம 1000ன்னு எடுத்துக்கணும், பியோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கணும். இந்த முற்றுரிமையில் அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியான விடை ஆப்ஷன் 3. இது புக்கில் இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்கு தான், அப்படியே கேட்டிருக்காங்க. கேள்வி எண் 17. ஒரு சதுர வடிவ புல்வெளியை சுற்றி 0.5 மீட்டர் அகலமுள்ள நடைபாதை உள்ளது. நடைபாதையின் பரப்பளவு 45 மீட்டர் ஸ்கொயர் எனில் புல்வெளியின் பரப்பளவு டேஸ். ஒரு சதுர வடிவ புல்வெளியை சுற்றி, இதுதான் சதுர வடிவ புல்வெளி அப்படின்னு வச்சுக்கலாம். அதை சுற்றி 0.5 மீட்டர் அகலமுள்ள நடைபாதை உள்ளது. இப்போ 0.5 மீட்டர் அகலமுள்ள ஒரு புல்வெளி, இதை சுற்றியுமே இருக்குது. இது வந்து நடைபாதை, இதுதான் புல்வெளி. இந்த நடைபாதையின் பரப்பளவு நமக்கு கொடுத்துட்டாங்க 45 மீட்டர் ஸ்கொயர். இந்த புல்வெளியின் பரப்பளவு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்தமாக இந்த பெரிய பக்கம், இந்த பக்க அளவு எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியாது, எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ் தான். இப்போ இந்த நடைபாதையின் அகலம் 0.5 மீட்டர். இப்போ இந்த பக்கமும் 0.5 மீட்டர். இப்போ இதனோட லென்த் என்னவாக இருக்கும்? எக்ஸில் 0.5 0.5 கழிச்சிடணும், அதாவது எக்ஸ் மைனஸ் 1. இது எக்ஸ் மீட்டர் அப்படின்னா உள்ள இருக்கிற இந்த புல்வெளியின் பக்க அளவு எக்ஸ் மைனஸ் 1 மீட்டர். நடைபாதையின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. இப்போ நடைபாதையின் பரப்பளவு அப்படின்னு எதை கண்டுபிடிக்கலாம்? இந்த பெரிய பக்கம் அளவு கொண்ட இந்த பெரிய சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் இந்த சிறிய சதுரத்தின் பரப்பளவு தான் நடைபாதையின் பரப்பளவு. பெரிய சதுரத்தின் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த சிறிய சதுரத்தின் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஏன்னா ஏ ஸ்கொயர் தானே ஃபார்முலா. ஸோ பெரிய சதுரத்தின் பரப்பளவுலேருந்து சிறிய சதுரத்தின் பரப்பளவுக்கிட்ட நமக்கு இந்த நடைபாதையின் பரப்பளவு கிடைக்கும். நடைபாதையின் பரப்பளவு எவ்வளோ? 45ன்னு கணக்கிலேயே நமக்கு கொடுத்துட்டாங்க. இதை சால்வ் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், இதை விரிவாக்கம் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 45. இது மைனஸ் வெளியே இருக்குன்னா ஒவ்வொரு டேர்ம்லேயும் மைனஸால் பெருக்கணும்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 45. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும். 2x ஈக்குவல் டு மைனஸ் 1 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 1 ஆயிரும். இப்போ 45 கூட 1 கூட்டினா 46. இப்போ எக்ஸ் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா பெருக்கில் இருக்கிற 2 அந்த பக்கம் போனால் வகுத்தில் ஆயிரும். 46 2ஆல் வகுத்தா 23. இப்போ எக்ஸ் சமம் 23 மீட்டர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு உள்ள இருக்கிற இந்த சிறிய சதுரத்தின் பரப்பளவு தான் வேணும். நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? பக்களவு எக்ஸ் மைனஸ் 1, அதாவது 23 மீட்டரில் 1 மீட்டர் கழிச்சிடணும். இப்போ 22 மீட்டர். இந்த பக்கம் 22, இந்த பக்கம் 22. இப்போ உள்ள இருக்கிற சதுர வடிவ புல்வெளியின் பரப்பளவு ஏ இன்ட்டு ஏ, அதாவது 22 பெருக்கல் 22 பெருக்குனா நமக்கு
484 அப்படின்னு கிடைக்கும். 484 மீட்டர் ஸ்கொயர், இல்லைன்னா சதுர மீட்டர். சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 18. 435 பெருக்கல் 435 மைனஸ் 217 பெருக்கல் 217 டிவைடட் பை 218 இன்ட்டு 1/435 ப்ளஸ் 217 மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இயற்கணித முற்றுரிமையை பயன்படுத்தி சுருக்குனா தான் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கடினம்தான். இதுதான் நமக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்து எழுத முடியும் அப்படின்னா, 435 இன்ட்டு 435 அப்படின்னா 435 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதலாம். மைனஸ் 217 இன்ட்டு 217னா 217 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதலாம். டிவைடட் பை 218 இன்ட்டு 1/435 ப்ளஸ் 217 அப்புறமா கூட்டிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து எந்த வடிவத்தில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. அதை எப்படி எழுத முடியும்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுத முடியும். இந்த கணக்கில் ஏ அப்படிங்கிறது 435, பி அப்படிங்கிறது 217. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம அதை செஞ்சிடலாம். 435 ப்ளஸ் 217, அதாவது ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்தது 435 மைனஸ் 217, அதாவது ஏ மைனஸ் பி வடிவத்தில் எழுதியிருக்கேன். டிவைடட் பை 218 இன்ட்டு 1/435 கூட்டல் 217. இப்போ இதுக்கும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம், ஏன்னா ரெண்டுமே பெருக்கல்ல தான் இருக்குது. இப்போ இதை நம்ம கழித்து பார்க்கலாம். 435 அதிலேருந்து 217 மைனஸ் பண்ணோம்னா 218 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், 218 இதை கழித்தோம்னா டிவைடட் பை 218 இன்ட்டு 1, அதை நமக்கு போட தேவையில்லை. இப்போ ஒரு முறை இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது? இது எல்லாத்தையும் சுருக்கினா ஆன்சர் 1 தான் சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 19. ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 18y ப்ளஸ் 81 காரணிகள். இதையும் முற்றுரிமையை பயன்படுத்தி தான் காரணிகள் கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து 81 வர்க்க எண், அப்போ 9 ஸ்கொயர்னு எடுத்து எழுத முடியும் இல்லையா? அப்போ 18 நான் எப்படி பிரித்து எழுதுறேன்னா 2 இன்ட்டு 9y அப்படின்னு பிரித்து எழுதிக்கிறேன். இப்போ 81 எப்படி எழுதிக்கிறேன்? 9 ஸ்கொயர்னு எடுத்து எழுதிக்கிறேன். இது எந்த வடிவத்தில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. ஏங்கிற இடத்துல ஒய், பிங்கிற இடத்துல 9 இருக்குது. ஸோ ஒய் ப்ளஸ் 9 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எடுத்து எழுத முடியும். ஒய் ப்ளஸ் 9 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னா ஒய் ப்ளஸ் 9 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 9 அப்படின்னு அர்த்தம். சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 20. எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர். எக்ஸ் என்பது ஓர் இயல் எண் என்ற அசமன்பாட்டின் தீர்வுகள் டேஸ். இயல் எண் அப்படின்னா நமக்கு தெரியும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி முடிவெல்லாம் போயிட்டே இருக்கும். 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி முடிவெல்லாம் போயிட்டுருக்கும். இப்போ எக்ஸோட மதிப்பு எப்படி இருக்கும்னா ஆறாக இருக்கலாம், ஆறை விட குறைவான மதிப்பு. இப்போ ஆறையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆறை விட குறைவான மதிப்புன்னா இயல் எண்கள் அப்படிங்கும்போது 1ஓடையே முடிஞ்சிடும். இப்போ 1லேருந்து 6 வரைக்கும் தான் ஆன்சராக இருக்க முடியும். சரியான விடை ஆப்ஷன் 1. சமன்பாடுனா ஒரு ஆன்சர் தான் வரும். அசமன்பாடு அப்படின்னா ஒன்றிற்கு மேற்பட்ட விடைகள் நமக்கு கிடைக்கும். கேள்வி எண் 21 பாருங்கள். -2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 எனும் அசமன்பாட்டின் தீர்வுகள். இங்கு எக்ஸ் என்பது முழுக்கள். முழுக்கள் அப்படின்னா மைனஸ் ப்ளஸ்ஸு எது வேணாலும் எடுத்துக்கலாம். மிகை எண்களாக இருக்கலாம், பூஜ்ஜியமாக இருக்கலாம், குறை எண்களாகவும் இருக்கலாம். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இசட் ப்ளஸ் 3 அதனோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். -2 இருக்கலாம், அல்லது -2 விட பெரிய மதிப்பாக இருக்கணும். 4 இருக்கலாம், அல்லது 4 விட குறைவான மதிப்புகளாக இருக்கணும். இப்போ இசட்டுக்கு பதிலாக -5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -5 ப்ளஸ் 3 -2. இப்போ -2 இருக்கலாம். ஸோ -5 ஒரு தீர்வாக இருக்கும். அடுத்து -4ன்னு போடுங்க.
-4 + 3 -1. இப்போது -4ம் ஒரு ஆன்சராக இருக்கலாம். -3 போட்டிங்கன்னா 0. இப்போ இதுவும் கண்டிப்பாக என்னவாக இருக்கலாம், ஆன்சராக இருக்கலாம். நமக்கு லிமிட் என்ன, -2 -1 0 1 2 3 4 இதுக்குள்ளே தான் அந்த Z+3க்கான ஆன்சர் வரணும். இப்போ -3 ஆன்சர் தான். இப்போ -2 போடுங்க, +1ன்னு கிடைக்கும். ஸோ -2 ஆன்சர் தான். -1ன்னு போட்டிங்கன்னா +2ன்னு கிடைக்கும். 0ன்னு போட்டிங்கன்னா +3ன்னு கிடைக்கும். 1ன்னு போட்டிங்கன்னா 4ன்னு கிடைக்கும். இசட்டுக்கு பதிலாக 2ன்னு போட்டிங்கன்னா 5ன்னு கிடைச்சிடும். அந்த லிமிட்டுக்குள்ளே இல்லை. ஸோ இது மட்டும்தான் தீர்வுகளாக அமைய முடியும். -5லிருந்து 1 வரைக்கும். சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 22. ஆன்சர்ஸ் எல்லாமே என் கோட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 2 3 4 5 6 7 அப்படிங்கிறது ஆன்சர்னு சொல்கிறாங்க. இதில் -4 -3 -2 -1 தான் ஆன்சராக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. பார்த்துடலாம். 3x + 9 ≤ 12. இங்கு x என்பது முழுக்கள் என்ற சமன்பாட்டை குறிக்கும் எண் கோடு எது? இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டு பாருங்கள். 1ன்னு போட்டிங்க அப்படின்னா 3 + 9 12 அப்படின்னு வரும். 12ம் வரலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படிங்கிற ஆன்சராக இருக்க முடியும். 2ன்னு போட்டிங்கன்னா 12 விட அதிகமாயிரும். ஸோ 1ஐ விட குறைவான மதிப்பு தான் கொடுக்கணும். இப்போ 0ன்னு கொடுத்திங்கன்னா 9ன்னு வரும். ஸோ நீங்கள் 1 0 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கலாம். இந்த பக்கம் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். அது கண்டிப்பாக எந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கும், முழுக்கள் அப்படிங்கிற லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது +12 12ஐ விட குறைவு அப்படிங்கிற லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், 1லேருந்து 0 -1 -2 -3 -4 இது மாதிரி முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். இப்போ சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 23. பின்வரும் படத்தில் உள்ள எண்கோடு எந்த அசமன்பாட்டினை குறிக்கிறது? ஆப்ஷனில் 4 அசமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இந்த எண்கோடு என்ன சொல்லுதுன்னா, எக்ஸோட வேல்யூ -3 இருந்து +4 வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், -4 > x. எக்ஸின் மதிப்பானது -4ஐ விட பெரியதாகவும் 5ம் 5ஐ விட குறைவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இப்போ -3லேருந்து 5 வரைக்குமே எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு எது -3லேருந்து 4 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், -3 ≤ அப்போ எக்ஸின் மதிப்பு -3 இருந்து 5ஐ விட குறைவானது. இங்கே பாருங்கள், ≤ வரல. அப்போ 5ஐ விட குறைவான மதிப்புனா 4 தான். இப்போ -3 -2 -1 0 1 2 3 4ன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த அசமன்பாடு சொல்லுது. இப்போ இந்த லிமிட்டுக்குள்ளே வந்துருச்சு இல்லையா? இப்போ சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி 24. ஒரு பேனாவின் விலை ரூபாய் 7 ஆகும். மேலும் ஒரு பெட்டியானது 10 பேனாக்களை உள்ளடக்கியது. ஸ்வேதாவிடம் ரூபாய் 500 மட்டுமே உள்ளது எனில் அவளால் அதிகபட்சம் எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்? ஒரு பேனாவோட விலை 7 ரூபாய். ஒரு பெட்டியில் 10 பேனா இருக்கும். இப்போ ஒரு பெட்டியின் விலை என்னவாக இருக்கும்? 70 ரூபாயாக இருக்கும். எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்? 500 70ஆல் வகுக்கணும். இந்த 0 கேன்சல். 7 7 49, மிச்சம் 1 இருக்கும். இப்போ 7 பெட்டிகள் கண்டிப்பாக ஸ்வேதாவால் வாங்க முடியும். சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி 25. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், நேரிய அசமன்பாடுகளுக்கு அதிகபட்சமாக ஒரே ஒரு தீர்வு மட்டுமே இருக்க முடியும். நம்ம முன்னாடியே சொன்னோம், அசமன்பாடுகளுக்கு கண்டிப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வுகள் இருக்க முடியும். இப்போது முதல் கூற்று தவறு. இரண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், எக்ஸ் ஒரு முழுவாக இருக்கும்போது, முழு அப்படின்னா முழுக்கள் தான், முழுமையான எண்கள் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் <= 0வின் தீர்வுகள், அதாவது 0வும் 0ஐ விட குறைவான மதிப்பு உடைய எண்கள், முழு எண்கள். 0 -1 -2 முடிவில்லாமல் போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது கரெக்டு. மூணாவது ஆப்ஷனில் பாருங்கள், ஓர் அசமன்பாட்டின் இருபுறமும் பூஜ்ஜியமற்ற குறை எண்ணால் பெருக்கும் போதும் வகுக்கும் போதும் அந்த சமன்பாட்டின் குறி மாறாது. இது தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அசமன்பாட்டின் இருபுறமும் பூஜ்ஜியமற்ற மிகை எண்ணால் பெருக்கும்போது மதிப்பு மாறாதுன்னு சொல்லலாம். வகுக்கும்போது அந்த அசமன்பாட்டின் தன்மை மாறாதுன்னு சொல்லலாம்.
இப்போ இந்த மூன்றாவது கூற்று தவறு. நான்காவது கூற்று பாருங்கள், எக்ஸ் லெஸ் தேன் மைனஸ் ஒய் எனும் அசமன்பாட்டை மைனஸ் ஒய் லெஸ் தேன் எக்ஸ் எனுமாறு எழுதலாம். குறி மாற்றி இந்த மாதிரி எழுதக்கூடாது. இந்த கூற்றும் தவறு. இப்போ சரியான கூற்று அப்படின்னா ஆப்ஷன் 2. அசமன்பாடுகளை தீர்க்கும் விதிகளிலிருந்து இந்த வினா கேட்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான். 7ஆம் வகுப்பு கணக்கு 3வது பருவம் இயற்கணிதம் பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த 25 மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை பார்த்தோம். இதனுடைய அடுத்த பாடம் வடிவியல் 7ஆம் வகுப்பு கணக்கு 3வது பருவம், அதில் 4வது பாடம் வடிவியல் என்ற பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் மாதிரி வினாத்தாளின் விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.